செவ்வாய்தோறும். சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட் வழங்கும் ஹலோ உங்களுடன். இந்நிகழ்ச்சியை வழங்குவோர் சென்ட்ரல் ஃபுட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டிடியூட். Creating footmarks in excellence. Creating footmarks in technology. Creating footmarks in quality. Creating footmarks in training. CFTI from MSME. Central Footwear Training Institute. 65/1. GST Road, Gindi, Chennai. 600032. வணக்கம் நேயர்களே, ஹலோ உங்களுடன் இன்றைய நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். சென்னை கிண்டியில் உள்ள மத்திய காலனி பயிற்சி நிறுவனம் பல்வேறு வகை ட்ரெயினிங் ஷெட்யூல்ஸ் வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த வருடத்திற்கான, அதாவது 2015-2016க்கான ட்ரைனிங் பயிற்சி வகுப்புகள் குறித்து, அதில் சேருவதற்கான வழிமுறைகள் என்ன, நடைமுறைகள் என்ன, அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து எப்படி அவங்க கிட்ட நேர போய் நீங்கள் பெற்றுக்கொள்ளலாமா, இல்லை டவுன்லோட் பண்ணி அப்ளை பண்ணலாமா, அப்ளிகேஷனுக்கான அந்த விண்ணப்பத்திற்கான எவ்வளவு காசு நம்ம வந்து கொடுக்கணும், ஃபீஸ் என்னென்ன, என்ன மாதிரி பயிற்சிகளை இவங்க வழங்குறாங்க. ஏன்னா மத்திய அரசின் கீழே செயல்படுற ஒரு நிறுவனம் இது. இவங்க என்ன மாதிரி பயிற்சிகள்லாம் வழங்குறாங்க, மினிமம் குவாலிஃபிகேஷன் எவ்வளவு இருந்தா இந்த நிறுவனத்துல சேரலாம், இப்படி பல தகவல்களை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களுக்கு கொடுக்க போறாங்க. குறிப்பா இதை பத்தி சொல்லணும்னா, ஒரு தொழில் சார்ந்த கல்வி, வேலை வாய்ப்புடன் கூடிய கல்வி, அதுதான் இதுல வந்து முக்கியமான விஷயம். எல்லாரும் வந்து படிப்பு முடிச்சுட்டு, அது இன்ஜினியரிங் படிச்சுட்டு அவங்க எவ்வளோ வேலைக்காக காத்துட்டு இருக்காங்க, மிக குறைந்த அளவு சம்பளத்துக்கு தான் போக வேண்டியிருக்கு. அப்படி இல்லாம நீங்க இந்த இடத்துல நிறுவனத்துல போய் நீங்க பயிற்சிக்கு சேர்ந்தீங்கன்னா நீங்க ஒரு தொழில் துறையை தொடங்கி ஒரு பெரிய தொழிலதிபரா ஆகலாம். அந்த மாதிரி ஒரு ஃபோக்கஸ்டா, எம்ப்ளாய்மெண்ட் ஃபோக்கஸ்டா ஒரு பயிற்சியை வந்து இவங்க வழங்கிட்டு இருக்காங்க. மினிமம் குவாலிஃபிகேஷன் 10ஆம் வகுப்பு படித்தவர்கள் கூட இந்த நிறுவனத்தில் சேர்ந்து அவங்க வந்து அதிக பலன் பெறலாம். என்னென்ன கோர்சஸ்லாம், ஷார்ட் டேர்ம் இருக்கு, லாங் டேர்ம் இருக்கு, இப்படி பல கோர்சஸ் இருக்கு. அது எல்லாத்தையும் இன்றைய நிகழ்ச்சியில திருமதி எஸ் ராஜராஜேஸ்வரி இவங்க வந்து மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தோட ஆலோசகராக இருக்காங்க. அவங்கள சந்திச்சு நம்ம பெற்றுக்கொள்ளலாம். வணக்கம் மேம். அதாவது இப்போ வந்து ஒரு வேலை வாய்ப்புடன் கூடிய கல்வி அப்படின்னாலே அது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஏன்னா எத்தனையோ மாணவர்கள் படிச்சு முடிச்சுட்டு வேலை இல்லாம திண்டாடிட்டு இருக்காங்க. அவங்க படித்ததற்கான சரியான வேலையும் கிடைக்க மாட்டேங்குது இல்லையா? இந்த மாதிரி நிறைய பேர் காத்துட்டு இருக்கும் போது இப்படி ஒரு நிறுவனம், அதுவும் ஒரு மத்திய அரசால அங்கீகரிக்கப்பட்ட நிறுவனம், ஒரு அழகான ஒரு இன்டர்நேஷனல் லெவல்ல ஸ்டாண்டர்ட் பயிற்சியை வந்து வழங்குறாங்க அப்படின்னா அதை நிச்சயமா மாணவர்கள் முன்ன வந்து அதை மேற்கொள்ளணும்னு நான் நினைக்கிறேன். இப்போ நாடு முழுவதும் இருந்து இது வந்து ஒரு தலை சிறந்த நிறுவனமா கருதப்படுது இல்லையா? முதல்ல உங்களோட நிறுவனத்தை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க மேம். நீங்க சொன்ன மாதிரி இது மத்திய அரசின் கீழ் அந்த மினிஸ்ட்ரி ஆஃப் MSME, சிறு குறு மற்றும் நடுத்தர நிறுவனம் அமைச்சகம் என்று சொல்லக்கூடிய அந்த அமைச்சகத்தின் கீழ் இயங்கிக் கொண்டிருக்கும் ஒரு அட்டானமஸ், தன்னாட்சி பெற்ற ஒரு நிறுவனம். இது கிட்டத்தட்ட, அதாவது இந்தியாவிலே ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரத்யேகமா இந்த காலடிக்காக பயிற்சிக்காக அமைக்கப்பட்ட ஒரு முதல் நிறுவனம் இதுதான். இந்த மாதிரி 1957 வரும்போது இப்போ 1997 இட் ஹஸ் பிகம் an autonomous body and various இந்த துறையை சார்ந்த ஃபுட்வேர் அண்ட் லெதர் இண்டஸ்ட்ரீஸ், அதுக்கு சார்ந்த வேலை வாய்ப்புகள் என்ன இருக்கு, அவங்களுக்கு ஸ்கில்டு மேன் பவர் வேண்டியிருக்கு, அந்த மனித வளத்தை வழங்கணும் அப்படிங்கிறது தான் இதனுடைய முதல் நோக்கம். அந்த மனித வளம் அவங்களுக்கு என்ன தேவையா இருக்கோ, ட்ரெயின்டு மேன் பவர், அதை வழங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருக்கணும்ன்ற ஒரு உன்னதமான ஒரு நோக்கோட இது ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. இதனுடைய பிளஸ் பாயிண்ட் என்னன்னா, இது சென்னையில, தமிழகத்தின் தலைநகரமான சென்னையில இங்கே அமைக்கப்பட்டிருக்கும் இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹார்ட் ஆஃப் த சிட்டி, மெயின் ரோட்லயே, ஜிஎஸ்டி ரோட்லயே இருக்கு. நீங்க விமான நிலையத்திலேருந்து பார்த்தாலும் ரொம்ப பக்கம், ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து பார்த்தாலும் ரொம்ப பக்கமா அணையக்கூடிய ஒரு அமைப்பை பெற்றிருக்கிறது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட். ஏன்னா பிள்ளைங்க வேற எங்கேயும் வந்து உள்ளுக்குள்ள தேடி போய் வரைக்கும் எல்லா பஸ் ஃபெசிலிட்டி, ட்ரெயின் ஃபெசிலிட்டி, எல்லா ஃபெசிலிட்டியும் உள்ளதுனால
பல மாநிலங்கள்ல இருந்தும் இருந்து இங்க கல்வி பெறக்கூடிய முக்கியமா அந்த அவங்க வந்து ட்ரைனிங்காக அவங்களுக்கு வழங்கப்படுற அந்த மெஷினரி அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஏன்னா ஒரு மாடர்ன் டெக்னாலஜியை வந்து இந்த காலத்துல இந்த டைம்லயே மாணவர்களுக்கு சொல்லி தராங்க. அந்த டெக்னாலஜி வந்து ரொம்ப ஹை லெவல் இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஏன்னா அந்த மெஷினரி எல்லாம் பார்த்தாலே தெரியுது, ஹைலி லைக் அட்வான்ஸ்டு மெஷினரி அதெல்லாம் யூஸ் பண்ணி அப்டேட்டட் மெஷினரியோட அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து கால் செருப்பு தானே அப்படின்றது கிடையாது. ஏன்னா ஒரு உடைக்கு ஏற்ற மாதிரி காலணிகள் அணியற மாதிரி இப்ப நிலைமை மாறி இருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து மக்கள் காலணிகளை விரும்பி அணியறாங்க. கன்சியூமருடைய அந்த கான்ஷியஸ்னஸ் ஜாஸ்தி இருக்கு ஒரு பொருள். ட்ரெஸ்ஸுக்கு எத்தனை முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அதே அளவுக்கு அவங்க காலணிக்கும் முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. அதுல பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நீங்க பார்த்திருப்பீங்க டிசைன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நார்மலா நீங்க செருப்பு போட்ட காலெல்லாம் மலையேறியாச்சு. இப்போ விதவிதமான டிசைன்ஸ்ல வந்து காலணிகள் வந்துகிட்டு இருக்கு. அதற்கான ட்ரைனிங்கை பிரத்யேகமா வழங்குற ஒரு நிறுவனம் தான் இந்த மத்திய காலணி பயிற்சி நிறுவனம். இப்போ நேயர்களே நீங்கள் இந்த நிகழ்ச்சியில் தொடர்பு கொண்டு உங்களுடைய சந்தேகங்களை தெளிவு பெறுவதற்கான தொலைபேசி எண்களை கொடுக்கிறோம், நோட் பண்ணிக்கோங்க. சென்னை நேயர்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண்கள் 1707 64628270. வெளியூர் நேயர்கள் 04417073. கைபேசி எண்கள் 9444901011 9444901021. வெளிநாட்டு நேயர்கள் 00914425397010. நீங்கள் தொலைபேசி அழைப்பு கிடைச்ச உடனேயே உங்களோட தொலைக்காட்சி பெட்டி வால்யூமை பூரணமா குறைச்சிட்டு தொலைபேசியில உங்களோட கேள்விகளை கேளுங்க. அப்பதான் நீங்க கேட்கிற கேள்விகள் உங்களுக்கு எங்களுக்கு தெளிவா கிடைக்கும். இவங்க கொடுக்கிற பதிலும் உங்களுக்கு தெளிவா கிடைக்கும். மேம், இப்போ ஒரு சின்ன குறை என்ன அப்படின்னா, உங்களோட இதை பொறுத்த வரைக்கும் நிறைய பேர் வந்து வட மாநிலங்கள்ல இருந்தும் வெளிநாடுகள்ல இருந்தும் வந்து படிக்கிறாங்க. ஆனா நம்ம தமிழ்நாட்டில இருந்து ஆர்வமா இந்த மாதிரி கோர்ஸ்ல சேர்றது, ஏன்னா இன்ஃபேக்ட் செருப்பு காலணி கடைன்னு பார்த்தாலும் நிறைய இருக்கு. நிறைய இடங்கள்ல சின்ன சின்ன ஒரு டென்ட் மாதிரி போட்டுக்கிட்டு நிறைய பேர் காலனி அந்த தைக்கிறதுலயும் ஈடுபட்டு இருக்காங்க. ஆனா எத்தனை பேர் பயிற்சிக்கு வராங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை நான் உங்களுக்கு வைக்கிறேன் மேம். அதாவது தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் இது வந்து சென்ட்ரலி ஸ்பான்சர்டு இன்ஸ்டிடியூட் இருந்தாலும் பல மாநிலங்களை கம்பேர் பண்ணும்போது தமிழகத்தை பத்தி நீங்க கேக்குறீங்க. இங்க வந்து விழிப்புணர்வு கொஞ்சம் குறைவா இருக்கு. ஸோ அந்த விழிப்புணர்வு மக்களுக்கு போய் ரீச் ஆகணும். இன்ஃபேக்ட் இந்த செக்டாரை பொறுத்த வரைக்கும் லெதர் செக்டார்ல நாம வந்து முன்னணியில இருக்கோம். தமிழ்நாடு வந்து முன்னணியில இருக்கு. உலக அளவிலேயே இன்னைக்கு ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி மேனுஃபேக்சரிங்ல நம்ம இந்தியா வந்து 2வது இடத்துல இருக்கு. ஸோ அதிகமான ஒரு அந்நிய செலாவணி ஈட்டக்கூடிய துறைகள்ல இந்த லெதர் செக்டார் கிட்டத்தட்ட 4வது இடத்துலயே பிடிச்சிருக்குன்னா அதனுடைய சிறப்பை நீங்களே தெரிஞ்சுக்கலாம். பிளஸ் இதுக்கு மெயினா கான்ட்ரிபியூட் பண்றது யாருன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் இருக்கும்போது நிறைய பேருக்கு அந்த விழிப்புணர்வு போய் சேரல. இது ஆக்சுவலா வந்து 10th படிச்சதும் மக்களுடைய மனநிலை ஒரு ஹை ஸ்கூல் முடிச்சா உடனே அது வந்து மேல 11th ஸ்டாண்டர்ட் 12th ஸ்டாண்டர்ட் அது படிச்சாதான் இந்த ஸ்கூலிங் கம்ப்ளீட் ஆகுதுன்ற ஒரு எண்ணத்துல இருக்காங்க. பிளஸ் +2 முடிச்சதும் என்ன நினைக்கிறாங்க, நாம வந்து ஒரு கௌரவத்துக்கு ஒரு கிராஜுவேட் ஆயிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஸோ நம்ம பேருக்கு பின்னாடி ஒரு அடைமொழி வேணுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிகிரி போட்டுக்கணும்ன்ற அளவுக்கு மக்களுடைய மனநிலை இருக்கு. ஆனா என்ன வந்து உச்சிதமா இருக்கும், நம்முடைய வாழ்க்கைக்கு எது பயனுள்ளதா இருக்கும், நாம் செலவிடும் நேரம், இந்த கல்விக்காக செலவிடும் நேரம் எந்த அளவுக்கு என்னுடைய வாழ்க்கைக்கு உபயோகரமாக இருக்கும் அப்படின்னு ஒரு ஆணும் பேசலாம் மேம். ஒரு நேயர் காத்திருக்காங்க, அந்த மாதிரி ஒரு பயனுள்ளதா இருக்கணுங்கிற எண்ணத்தோட ஒருத்தர் வந்திருக்காருன்னு நினைக்கிறேன். ஹலோ, வணக்கம். ஹலோ, குட் மார்னிங். குட் மார்னிங், சொல்லுங்க. குமார் மேடம், நான் சென்னையில இருந்து கால் பண்றேன். ஐ ஹேவ் 3 questions மேடம். சொல்லுங்க. ஒன்னு வந்து வாட் இஸ் தி ஷார்ட்டஸ்ட் டியூரேஷன்ஸ் கோர்சஸ் யூ ஹேவ்? சரி. ரெண்டாவது வாட் இஸ் தி ஏஜ் லிமிட் ஃபார் டூயிங் திஸ் கோர்ஸ்? சரி. மூணாவது, we are already into the market in the name of SciMed. Okay. We are promoting MCR NCP chapel. Okay. All over Tamil Nadu. சரி. And we are planning to enter into the field of footwear technology. எங்களுக்கு இந்த கரெக்ஷனல் ஷூஸ் அந்த ஹைட் வேரியேஷன் ஷூஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் தி பேஷன்ஸ் வந்து வரும். புரியுது. சோ இந்த கோர்ஸ் வந்து நீங்க கவர் பண்றீங்களா? சோ திஸ் இஸ் தி பிக் क्वेश्चंस ஐ நீட் an answer. Sure. Thank you Mr. Kumar. I'll listen from the team. Sure. Thank you so much for calling.
ஸோ அழைப்புக்கு குமார் அன்பருக்கு நன்றி. முதல் கேள்வி அவர் கேட்டது குறுகிய காலத்துல எந்த இதுல டியூரேஷன்ல முடிக்கலாம் அப்படின்னு பாக்குறாரு. ஸோ ஷார்ட் டேர்ம் கோர்சஸ்ன்னு பார்த்து ஒரு மாத காலத்துல முடிக்கக்கூடிய கோர்சஸ் இருக்கு. பட் அது வந்து ஷூ கேட் அப்படின்னு சொல்ற ஒரு கோர்ஸ் இருக்கு. பட் அதுக்கு கொஞ்சமாவது நம்ம தியரட்டிக்கல் நாலேஜ் இந்த ஷூ இண்டஸ்ட்ரியில இருக்கணும், ஷூ மேக்கிங்ல இருக்கணும். அப்படி இருக்கவங்க அந்த ஒரு மாத கால பயிற்சி பெறலாம். அதுக்கு அடுத்து இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. பட் இருந்தாலும் அதாவது பழக்கத்துல வர்றது வேறு, ஆனா அந்த டெக்னாலஜி படிச்சு வர்றதுன்றது வேற. இந்த கம்ப்யூட்டர் எய்டட் டிசைன்ஸ் படிக்கும்போது நமக்கு ஃபுட்வேர் டெக்னாலஜி கொஞ்சம் தெரிஞ்சிருக்கணும். அதுக்காக 3 மாத கோர்ஸ் இருக்கு, 3 months கோர்ஸ். அந்த 3 months கோர்ஸ் வந்து ஜாயின் பண்ணலாம். அடுத்ததா அவர் கேட்ட கேள்வி வந்து என்ன வயது வரம்புன்னு கேட்டிருக்காரு. மேக்ஸிமம் ஏஜ் லிமிட் 35 சொல்லியிருக்கோம். 35. ஸோ அந்த என்ன எல்லாருமே வந்து இந்த மாதிரி இந்த குறுகிய கால பயிற்சியில சேரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஏற்கனவே அந்த தொழில இருப்பாங்க. நமக்கு ஒரு சர்டிபிகேஷன் வேணும்ன்ற நிலையில வருவாங்க, இல்ல அப்கிரேடேஷனுக்காக வருவாங்க. சோ ஒரு வேலைக்கு எடுத்துக்கணும்னா கூட அதுக்கு உகந்த ஒரு லைஃப் ஸ்பேன்னா ஒரு 70 years அப்படின்னு சொல்லலாம். அதுல ஒரு 50% வந்து வேலை வாய்ப்புக்கு அவங்க போறதுக்குரிய ஒரு வயது. 35 வந்து லிமிட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம். அவர் சொன்னாரு பிரத்யேகமா, அதாவது பேஷண்ட்ஸ்க்கு ஏத்த மாதிரி அவங்க வந்து செருப்பு இது பண்றேன்னாங்க. அந்த மாதிரி ஏதாவது கோர்ஸ்? அவர் சொல்றது வந்து ஆர்த்தோபெடிக் ஷூ சொல்றாரு அவரு. அதாவது ஸ்பெஷலி இது வந்து நாங்க பண்றது ஜெனரலைஸ்ட். இது ஒவ்வொரு இதுக்கும் ஜெனரலா ஒரு ஷூ மேக்கிங்னா அதனுடைய டிசைனிங் எப்படி பண்ணணும், பேட்டர்ன் கட்டிங் எப்படி பண்றது, அடுத்த டெக்னாலஜி கிளிக்கிங், அப்படி ஒவ்வொன்னா வருது. ஆனா இந்த மாதிரி அவர் சொல்றது ஸ்பெசிபிக்கா இருக்கணும்னு சொன்னாக்கா அதுக்கு தனியா அவங்க அப்ளை பண்ணி அதுக்கு ஒரு மாடியூல் ரெடி பண்ணி தரணும். இது ஜெனரலைஸ்டா பண்றது இல்ல, அதுக்கு ஒரு மாடியூல் தனியா ரெடி பண்ணி அவங்களுக்குன்னு நம்ம பண்ணணும், பண்ணி தரலாம். அது வாய்ப்பு இருக்கு. ஓகே, நன்றி குமார், நாங்க அழைச்சதுக்கு. நேயர்களே, ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, மீண்டும் சந்திப்போம். Creating footmarks in excellence. Creating footmarks in technology. Creating footmarks in quality. Creating footmarks in training. CFTI from MSME, Central Footwear Training Institute, 65/1, GST Road, Gindi, Chennai, 600032. நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மத்திய காலனி பயிற்சி நிறுவனத்தின் ஆலோசகர் திருமதி எஸ் ராஜராஜேஸ்வரி வந்து என்ன மாதிரி கோர்சஸ்லாம் இவங்க வழங்கிக்கிட்டு இருக்காங்க அதை பத்தி எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன? என் பேர் உஷா, நெய்வேலியில இருந்து பேசுறேன். சொல்லுங்க உஷா, உங்க கேள்வி என்னமா? இப்போ நான் கோர்ஸ் ஓரியன்டா கேட்காம இப்போ வந்து ஹெல்த் வைஸ் என்ன வெஜிடபிள்ஸ் எல்லாம் போடணும், எம்சிஆர் போடணும் அப்படி எல்லாம் சொல்றாங்க இல்லையா? ஷூ போட்டுதான் வாக்கிங் போகணும் அப்படின்னு சொல்றாங்க, ஹை ஹீல்ஸ் போடக்கூடாது அப்படிங்கிறாங்க. எந்த ஏஜ்க்கு எந்த மாதிரி செப்பல்ஸ் போடலாம்? ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ்க்கு இப்போ ஷூஸ் போடும்போது நிறைய ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வருது, அதுக்கு என்னென்ன செய்யணும்? அந்த மாதிரி ஹெல்த் ஓரியன்டா சொன்னீங்கன்னா இட் வில் பி யூஸ்ஃபுல் டு அஸ். சரி, தேங்க்யூ உஷா. உஷா வந்து ரொம்ப ஆர்வத்துல கேட்டுட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இது வந்து மத்திய அரசின் கீழ் இயங்கும் ஒரு நிறுவனம். இங்க இவங்க சொல்ற மாதிரி இந்த கன்சல்டன்சி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த காலனி பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்ற ஹெல்த் கான்சியஸ்னஸ் எப்படி இருக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து அது ரொம்ப முக்கியம் இல்லையா? ஒரு காலனியை வந்து தப்பா போடுறதுனால பல வியாதிகள் வருதுன்னு கூட சொல்றாங்க. சரியான ஷூ அந்த சரியான பருவத்துல குழந்தைகள் அணியணும் அப்படின்னு அந்த கன்சல்டன்சி நாங்க பண்ணிட்டு இருக்கோம். அவங்க நேரடியா கான்டாக்ட் பண்ணாக்கா அதுக்கு என்ன வேணுமோ அதை நாங்க செஞ்சு தருவோம். உங்களோட பயிற்சியில மேம் இதெல்லாமும் கவனத்துக்கு வச்சுப்பீங்க இல்லையா? அது ஜெனரலா உண்டு. எல்லாமே என்ன எப்படி இருக்கணும்ன்றது ஒரு ஜெனரல் வெர்ஷன் வரும், அந்த சிலபஸ்ல கவர் ஆயிருக்கும். ஆனா இவங்க சொல்ற மாதிரி அந்த ஸ்பெசிபிகேஷனோட வரணும் அப்படின்னாக்கா அதுக்கு அவங்க தனியா அப்ளை பண்ணி அதை வந்து எடுத்துக்கலாம். பட் இப்போதைக்கு இருக்கிற காலகட்டம், இப்ப நம்ம ஜூலை ஆரம்பத்துல இருக்கோம், ஜூலை வரப்போறது. ஸோ இப்போ வந்து இது கல்வி ஆண்டு ஸ்டார்ட் பண்றதுனால மெயினா இப்போ கான்சென்ட்ரேட் பண்றது அட்மிஷன்ஸ், ரெகுலர் கோர்சஸ் தான். ஸோ மாணவர்கள் வந்து இந்த மையத்தை வந்து பயன்படுத்தி மேலே வரணும். இந்த ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரீஸ்க்கு என்ன தேவையோ அந்த ஸ்கில்டு ட்ரெயின்டு மேன் பவர் கொடுக்கணும், அதுக்குரிய ட்ரைனிங் கொடுக்கறதுல இப்போ நம்ம முன்னிலைப்படுத்தி. கண்டிப்பா உஷா, நீங்க இந்த கேள்வியை கேட்டதுக்கு ரொம்ப நன்றி. நம்ம பெரிய நிகழ்ச்சிகள் கொடுக்கும் பொழுது நிச்சயமா இதையும் கவனத்துல வச்சுட்டு நாங்க நிகழ்ச்சி வழங்குறதுக்கு முயற்சி பண்றோம். இன்னைக்கு நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணது மேடம் சொல்ற மாதிரி, ஏன்னா இப்ப அட்மிஷன்ஸ் ஆரம்பிக்க போகுதுங்கிறதுனால நாங்க இந்த கல்லூரியில சேருவதற்கான அந்த இதை பத்தி தான் நாங்க கான்சென்ட்ரேட் பண்ணிருக்கோம். பட் நீங்க அழைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றிமா. மேம், இப்ப நீங்க வழங்குற
இந்த ஃபுல் டைம் கோர்சஸ்லாம் என்னென்ன அண்ட் அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் ஒரு மாணவர் எவ்வளவு படிச்சா இதுல சேரலாம், அட்மிஷன் ப்ரொசீஜர் எல்லாம் என்னென்ன அதை பத்தி நம்ம பேசலாம். இது பள்ளி 10ஆம் வகுப்பு படித்ததுமே சேரக்கூடிய ஒரு கோர்ஸ். அப்பனா இது வந்து டிப்ளமா மாதிரியா மேம்? இல்ல, இட் இஸ் a certificate course, சான்றிதழ் படிப்பு, ஒரு வருட படிப்பு, சர்டிபிகேட் இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி அப்படின்னு சொல்றது. சோ 10ஆம் வகுப்பு படித்துட்டு மேல தொடர முடியல அப்படின்றவங்க இருக்காங்க. அப்படி இல்லாமலும் சிலர் வந்து ஆப்டிடியூட், அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கும். ஆரம்ப கல்வி மேல வந்து உயர்கல்வி அது பெற்றுட்டோம் போதும், இதுக்கு மேல நம்ம ஸ்பெசிஃபிக்கா இதுல தான் ஸ்பெஷலைஸ் ஆகணும் அப்படிங்கறதுக்கு அந்த 1 year கோர்ஸ். இட் இஸ் கால்ட் as certificate in footwear technology. அதுக்கு மினிமம் குவாலிஃபிகேஷன் 10th ஸ்டாண்டர்ட் சொல்லியிருக்கோம். வயதுன்னு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் 35 சொல்லியிருக்கோம். அது ஆக்சுவலா ரெண்டாவது +2 முடிச்ச பிள்ளைங்க 12th ஸ்டாண்டர்ட் பேசலாம். ஒரு நேயர் காத்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். ஹலோ ஹலோ ஹலோ, வணக்கம் சார். நம்பியூர்ல இருந்து ரங்கசாமி. சொல்லுங்க சார், உங்களோட கேள்வி என்ன? மேடம், இப்போ நம்ம வந்துட்டு ரிட்டையர்டு பர்சன், சரி, டிஎன்எஸ்டிசில இருந்து சிஏன்ட்டு, இப்ப நமக்கு என்ன ஒரு பிசினஸ் தொடங்கலான்னு இருக்கு. நான் எந்த விதத்துல உங்களோட ஏதாவது பண்ணிக்க முடியுங்களா? கிடைச்சதுன்னா நம்ம இந்த இதுலயோ அல்லது உங்ககிட்ட இருந்து வேற எந்த பொருள்கள் வாங்கி வந்து விற்கிறதுக்கு எனக்கு ஏதாவது வாய்ப்புகள் இருக்குங்களா? அவர் வந்து மார்க்கெட்டிங் இன்ட்ரெஸ்டோட கேக்குறாரு. உண்மை. ஓகே, ஓரளவுக்கு அந்த தொழில் அனுபவம் இருக்கு, அதை வச்சு நான் ஏதாவது பண்ண முடியுமா, இந்த சர்வீஸ் எனக்கு கிடைக்குமா அப்படின்னு கேக்குறாரு. நீங்க எங்க அலுவலகத்தை கான்டாக்ட் பண்ணலாம் சார். நீங்க நேர்ல வாங்க, உங்களுடைய தேவை என்னங்கறத கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற கரெக்டான உங்களுடைய தேவை வந்து பூர்த்தி செய்யப்படும். நன்றி ரங்கசாமி சார். இப்ப ஆக்சுவலி நம்ம வந்து என்னெல்லாம் கல்வி வாய்ப்புகள் இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது அப்பவே வந்து மக்கள் பாருங்க தெரிஞ்சுக்கிட்டு ஒரு பிசினஸ் வாய்ப்பை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன தொழில் சார்ந்த படிப்பு அப்படின்னு சொல்றதுனால அந்த மாதிரியான கேள்விகள் வருது. சோ இந்த 10ஆம் வகுப்பு படித்தவங்களுக்கு ஓராண்டு. ரெண்டாவது ஒரு பிரீமியர் கோர்ஸ் இருக்கு, அதனுடைய பேர் இன்டர்நேஷனல் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டிசைன் அண்ட் ப்ரொடக்ஷன், டிஎஃப்டிபின்னு சொல்றது. அது 12th முடிச்சுட்டு உடனே எல்லாமே வந்து ஒரே கண்ணோட்டத்துல டிகிரி அப்படிங்கிறது இல்லாம இந்த கோர்ஸ் பண்ணாக்கா இது வந்து இட் இஸ் an இன்டர்நேஷனல் டிப்ளமோ அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் யூகேல உள்ள டெக்ஸ்டைல் இன்ஸ்டிடியூட், லீஸ்டர் காலேஜ் ஆஃப் ஃபுட்வேர், அதனுடைய அக்ரெடிட்டட் கோர்ஸ் இதுல நடந்துட்டு இருக்கு. ஸோ இது வந்து எவ்ரி இயர் 2 முறை வந்து அங்கிருந்து ஒரு மாடரேட்டர் இங்க வருவாங்க இந்த பிள்ளைங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் பார்க்கறதுக்காக. இந்த 2 year கோர்ஸ் இருக்கு. இதனுடைய தொகை பாத்தீங்கன்னா கட்டணம் 1,29,000. இது 2 ஆண்டுக்கும் சேர்த்து. ஆமா, முதல் ஆண்டு 67,000, 2ஆம் ஆண்டு 62,000. SC/ST மாணவர்களுக்கு இந்த இதுல வந்து டியூஷன் ஃபீ 100% வெய்வர் உண்டு. 2 ஆண்டுக்கும் சேர்ந்து 70,000 கழிஞ்சிடும். ஸோ பாக்கி 59,000. இதுலயே வந்து உங்களுக்கு மாடரேஷன் காஸ்ட், அவங்க பண்ணக்கூடிய பிராக்டிக்கல் ஷூஸ்க்கு வேண்டிய லெதர், ரா மெட்டீரியல் காஸ்ட், பிளஸ் அவங்களுடைய யூனிஃபார்ம் எல்லாமே இதுல வந்துருது. அதே மாதிரி முதல்ல சொன்ன சர்டிபிகேட் இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி அதனுடைய கட்டணம் 47,000. இதுலயே வந்து ரா மெட்டீரியல் காஸ்ட் பிளஸ் அந்த யூனிஃபார்ம் காஸ்ட், டியூஷன் ஃபீ எல்லாமே அடங்கிடுது. SC/ST மாணவர்கள் ஒரு வருஷம், இது 2 வருஷம். அந்த சர்டிபிகேட் கோர்ஸ்ல SC/ST மாணவர்களுக்கு அவங்களுக்கு அந்த டியூஷன் ஃபீ வெய்வர் உண்டு, அது வந்து 32,000. இதுல ரீஃபண்டபிள் காஷன் டெபாசிட் 2,000. அவங்க படிப்பு முடிச்சுட்டு போகும்போது அதை திருப்பி செலுத்தக்கூடிய பிணையத் தொகை. 2 ஆண்டு படிப்புல அந்த பிணையத் தொகை 5,000, அது அவங்களுக்கு திருப்பி தந்துருவோம். ஸோ உங்களுக்கு 70,000 வெய்வர் இருக்கு. அடுத்து அவங்க டிப்ளமோ பண்ணவங்க இருக்காங்க, 10th முடிச்சுட்டு 3 years டிப்ளமோ பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு போஸ்ட் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி, என்ன டிப்ளமோ வேணாலும் பண்ணிருக்கலாம், எந்த டிப்ளமோவும் இருக்கலாம். மெயினா அவங்களுக்கும் இந்த டிப்ளமோ ஹோல்டரா இருக்கணும், அதுதான் பேசிக் குவாலிஃபிகேஷன். அவங்களுக்கு போஸ்ட் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டெக்னாலஜின்ற ஒரு கோர்ஸ் இருக்கு. அதுக்கும் வயது வந்து 35. இந்த 2 ஆண்டு படிப்புக்கு வயது வரம்பு 25. SC/STக்கு 5 years ரிலாக்ஸேஷன் உண்டு. ஸோ இதனுடைய தொகை போஸ்ட் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டெக்னாலஜிக்கு 65,000. அதுல டியூஷன் ஃபீ 50,000 ஆகுது. SC/ST மாணவர்களுக்கு அந்த விலக்கு போக வெறும் 15,000 தான். ஸோ அதுலேயே ப்ராக்டிகல்ஸும் வந்துருது, ரா மெட்டீரியல் காஸ்ட்டும் வந்துருது, 2,000 ரீஃபண்டபிள் காஷன் டெபாசிட். இந்த போஸ்ட் டிப்ளமா எவ்வளவு வருஷத்துக்கு? அது 1 year கோர்ஸ். அப்புறம் டிகிரி முடிச்சவங்க இருக்காங்க, அந்த டிகிரி முடிச்சவங்களுக்கு 1 year கோர்ஸ். போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி வேணா படிச்சிருக்கலாம், எந்த டிகிரியும். சயின்ஸ் பேக்ரவுண்ட் இருக்கணும் அந்த மாதிரி ஏதாவது இருக்கா? இல்ல அப்படி இல்ல. BSc கெமிஸ்ட்ரி படிச்சவங்க, பிசிக்ஸ் படிச்சவங்க, ஈவன் பயோ அந்த மாதிரி பண்ணவங்க இருக்காங்க. அப்புறம் BA படிச்சிருந்தாலும் ஓகே, இல்ல BCom ஏதோ ஒரு டிகிரி அவங்க முடிச்சிருக்கணும். சரி, அவங்களுக்கு 1 year கோர்ஸ், போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி. இந்த கோர்ஸ்க்கும் உரிய தொகை வந்து 65,000 அவங்க கட்ட வேண்டியது.
அதுல 50,000 வந்து SC STக்கு விலக்கு உண்டு டியூஷன் ஃபீ. ஸோ பாக்கி அவங்க 15,000 தான் கட்டணும். இந்த மாதிரி 4 கோர்சஸ் இருக்கு. இந்த வருடம் புகுத்தப்பட்டிருக்க ஒரு புதிய கோர்ஸ் இருக்கு, போஸ்ட் கிராஜுவேட் ஹையர் டிப்ளமோ இன் ஃபுட்வேர் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். நேயர்களே என்னென்னலாம் கோர்சஸ் இவங்க வழங்குறாங்கன்னு ரொம்ப அழகா தெளிவா சொல்லியிருக்காங்க. SC ST மாணவர்களுக்கு டியூஷன் ஃபீ ஃபுல் வேவர், ஆல்மோஸ்ட் வந்து 50% மேலேயே உங்களுக்கு வேவர் கிடைக்குது. அப்படின்னு இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மாணவர்கள் பயன்படுத்திக்கிட்டு ஒரு தொழில் சார்ந்த கல்வியை அவங்க ஈடுபடணும் அப்படிங்கிறது தான் எங்களோட எண்ணம். ஒரு சிறிய விளம்பர இடைவேளை, மீண்டும் சந்திப்போம். Creating footmarks in excellence. Creating footmarks in technology. Creating footmarks in quality. Creating footmarks in training. CFTI from MSME. Central Footwear Training Institute. 65/1. GST Road. Gindi, Chennai. 600032. நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். இன்றைய நிகழ்ச்சியில் மத்திய காலணி பயிற்சி நிறுவனம் சென்னை கிண்டியில இருக்கு. இவங்க வழங்குற பல்வேறு பயிற்சி வகுப்புகள் பத்தி மேடம் ரொம்ப அழகா சொல்லிட்டு இருக்காங்க. இந்நிறுவனத்தின் ஆலோசகர் S. ராஜராஜேஸ்வரி அடுத்த நேயர் காத்திருக்காங்க. அவங்க கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து அவங்களோட பேசலாம். ஹலோ ஹலோ வணக்கம்மா. ஹலோ வணக்கம் மணிகண்டன், உங்க கேள்வி என்ன? மேடம் நான் ஒரு மாற்றுத்திறனாளி. சரி மேடம் நான் ஒரு மாற்றுத்திறனாளி. சொல்லுங்க மணிகண்டன். 10th ஃபெயில் மேடம் நானு. சரி, எனக்கு ஏதாவது அங்க படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? சரி, என்ன வயசு உங்களுக்கு? 35 வயசு ஆயிடுச்சு. எஸ்சி. ஓகே ஓகே. மாற்றுத்திறனாளி 35 வயசு, ஆனா SC. பட் சோ 5 இயர்ஸ் ரிலாக்ஸேஷன் இருக்கும். பட் 10th வந்து ஃபெயில் ஆயிருக்காரு. அவருக்கு சேர முடியுமா அதான் படிப்புன்னு கேக்குறாங்க. அதாவது மாற்றுத்திறனாளின்னும் போது இந்த துறைக்கு என்னன்னா உங்களுக்கு டிசைனிங் அந்த மாதிரி இதுல போகலாம். பட் அந்த டிசைனிங்ல போகும்போது கண் பார்வை நல்லா இருக்கணும், பிளஸ் காது கேட்கும் இது திறன் வந்து நல்லா இருக்கணும். டிசைனிங்க்கு வேண்டியது கைகளுடைய இயக்கம் வந்து நல்லா இருக்கணும். கால் இயக்கம் ஏதாவது குறைபாடு இருந்தா பரவாயில்ல. ஒரு டிசையர்டு டிசபிலிட்டியோட இருந்தா மாற்றுத்திறனாளியை சேர்க்கலாம். சுத்தமா மாற்றுத்திறனாளின்னு சேர்க்கவும் முடியாது. அவங்கள டெஸ்ட் பண்ணி அவங்களுடைய இண்டிவிஜுவலா அவங்களுடைய என்ன குறைபாடுங்கிறத பார்த்து அதுக்கேற்ற மாதிரி அவங்களுக்கு பண்ணி கொடுக்கலாம். இவர் செங்கோட்டையில இருந்து அழைச்சாரு. கண்டிப்பாக நீங்க வந்து நிறுவனத்தை தொடர்பு கொள்ளுங்க மணிகண்டன். உங்களுடைய இதை நேரடியா அவங்க பார்த்தாங்கன்னா நிச்சயமா அவங்க டிசைட் பண்ணுவாங்க. என்ன மாதிரி கோர்சஸ் உங்களால எடுத்துக்க முடியுமோ கண்டிப்பாக அதை அவங்க வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க. அதாவது தான் ஒரு மாற்றுத்திறனாளியா இருந்த போதும் தான் ஏதாவது படித்து மேல முன்னேறணுங்கிற ஆசையோட அவர் அழைச்சதுக்கு மணிகண்டன் உங்களை நிச்சயமா நாங்க பாராட்டுறோம். ரொம்ப ரொம்ப நன்றி அழைச்சதுக்கு. நீங்க கண்டிப்பா அவங்களை தொடர்பு கொண்டு என்ன பண்ண முடியுங்கிறத நிச்சயமா பாருங்க. இப்ப மேம் நீங்க 4 கோர்சஸ் பத்தி சொன்னீங்க. அட்வான்ஸ் டிப்ளமா பத்தி நம்ம பேச ஆரம்பிச்சோம். ஹையர் டிப்ளமா, உயர் டிப்ளமா பட்டய படிப்புன்னு சொல்றது. இது வந்து செகண்ட் 2 இயர் கோர்ஸ் சொன்னேன் இல்லைங்களா, அக்ரெடிட்டட் கோர்ஸ்னு. இந்த கோர்ஸ்ல ஹையர் டிப்ளமோ என்னன்னா அங்கேயே போய் படிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் லண்டன்லயே. சோ 1.5 இயர் கோர்ஸ். அந்த 1.5 இயர் கோர்ஸ்ல இங்க 1.5 இயர்ஸ் படிச்சுட்டு கடைசி 6 வாரங்கள் கிட்டத்தட்ட 2 மாதம் UK லீஸ்டர் காலேஜ் ஆஃப் ஃபுட்வேர்லயே போய் அங்க படிக்கிறாங்க. இதனுடைய ஃபோக்கஸ் பாத்தீங்கன்னா ஆர்ட் மெயினா, ஃபேஷன், டிசைன். ஏன்னா அங்க வந்து அதுதான் இன்னைக்கு கான்சியஸ்னஸ் வந்து டுவர்ட்ஸ் ஃபேஷனுங்கிறதுனால மற்ற கோர்ஸ்ல இருந்து இது எப்படி வந்து சிறப்பா இருக்குங்கிறத வித்தியாசப்படுத்துற அளவுக்கு அது இருக்கு. சோ அங்கேயும் இன்டர்ன்ஷிப் உண்டு. அந்த கோர்ஸ் வந்து இந்த வருடம் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம், அறிமுகப்படுத்தியிருக்கோம். அதுக்கும் வந்து இதேதான் ஏஜ் லிமிட். மெயினா அதனுடைய என்ட்ரன்ஸ் பாத்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வந்து BE முடிச்சவங்க நிறைய சேர்றாங்க. ஆமா, BE முடிச்சவங்களுக்கு நாங்க முன்னுரிமை தரோம். BE-ல ஏதாவது பிரத்யேகமா படிச்சிருக்கோமா? நம்ம தொடர்ந்து பேசலாம். இல்ல அப்படி இல்ல. இன்னொரு நேயர் காத்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் சார். மேடம் வணக்கம் மேடம். சொல்லுங்க மேடம். நீங்க சொன்னீங்களா கோர்ஸ் சொன்னீங்களா? ஆமா. அது கவர்மெண்ட் வேலை வாய்ப்பு என்னன்னு எப்படி மேடம் இருக்கு? மணிகண்டன் தான் திருப்பி கூப்பிட்டுருக்காரு. அதாவது இந்த கோர்ஸே பாத்தீங்கன்னா 65% பிராக்டிகல்ஸ், 30 to 35% வந்து தியரி இருக்கும். இந்த பிராக்டிகல்ஸ்னு சொல்லும்போது அவருடைய கேள்விக்கு வந்து நான் நேரடியா பதில் சொல்றதை விட இப்படி சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா 1% இன்ஸ்பிரேஷன், 99% பெர்ஸ்பிரேஷன் சொல்லுவாங்க. நம்மளுடைய உழைப்பு அதிகமா இருந்தாலும் அந்த 1% இன்ஸ்பிரேஷன் இருக்கணும். அந்த இன்ஸ்பிரேஷன் எப்படி வருதுன்னு சொன்னா எல்லாமே ஒரே இடத்தை நோக்கி போகாம
இது வந்து அரசுக்கு நாம் எப்படி உதவ முடியும்? நிறைய இது வந்து ஷூன்றது வந்து எக்ஸ்போர்ட் ஐட்டம். ஸோ இங்க எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் நிறைய இருக்கிற ஒரு லெதர் ஹப்பா விளங்கிக்கிட்டு இருக்கு தமிழ்நாடு. ஸோ இங்க நிறைய இண்டஸ்ட்ரீஸ் இருக்கும்போது அரசு வேலை அப்படிங்கறத விட மேலா போய் இங்க நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அரசுக்கு வேலை, இந்த அரசு வேலை சார்ந்த ஒரு படிப்பு அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. பட் இதுல வந்து எக்ஸ்போர்ட் ஓரியன்ட் ஐட்டம் அப்படிங்கறதுனால நிறைய MNCs மல்டிநேஷனல் கம்பெனிஸ் இருக்காங்க, எக்ஸ்போர்ட் இண்டஸ்ட்ரீஸ் இருக்கு. அதுலயும் வேலை வாய்ப்புகள் நிறைய இருக்கும்போது நம்ம அரசு வேலை தேட வேண்டிய ஒரு அவசியம் இல்லாம இருக்கு. அதை தவிர சுய தொழிலா நம்ம தொடங்குற அளவுக்கு உங்க இதை வளர்த்துடுறாங்க ஸ்கில்ல இல்லையா? அது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு வேலை நம்ம ஒரு வேலையாளா போய் சேராம ஒரு முதலாளியா நாங்க இருக்கணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்க அந்த அளவுக்கு பயிற்சியை வழங்கிட்டு இருக்காங்க. அடுத்த நேயர் காத்திருக்காங்க. ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் நாராயணன், உங்க கேள்வி என்ன சொல்லுங்க சார். நான் வந்து கிராஜுவேட் மேடம். சரி. ஆர்வர்ட் கம்யூனிட்டி. அப்புறம் வந்து இப்போ ஜாப் எனக்கு எதுவும் இல்லை. என்னுடைய வயசு வந்து 54 வயசாது மேடம். எவ்வளோங்க? 54. ஓகே. வேற ஏதாவது டெவலப்மெண்ட் பண்ணலாம்னா இந்த ஃபுட்வேர் டெஸ்ட் இதுல என்ன பண்ண முடியும் மேடம்? 54. ஓகே. என்ன மாதிரி அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு? உங்களுக்கு இதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கா நாராயணன்? அதான் என்ன மாதிரி பண்ணலாம் அப்படின்னு கேட்கிறேன். டெவலப்மெண்ட் பண்ணலாமா, படிச்சு இது பண்றதுக்கு எப்படி பண்ண முடியும்ன்றதுக்காக கேட்கிறேன். சரி. நீங்க 54 வயது கடந்தும் கூட உங்களுக்கு அந்த இதை பார்த்து நீங்க கேள்வி கேட்கறீங்க. அந்த ஆர்வத்தை உண்மையிலே பாராட்டணும். நீங்க நேரடியா தொடர்பு கொள்ளலாம். எங்க அலுவலகம் கிண்டியில தான் இருக்கு. நீங்க வாங்க. நீங்க எந்த ஃபீல்டுல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எதை வந்து நீங்க நிறைய அனுபவம் பெற்றிருக்கீங்க அப்படிங்கறத பார்த்து அதுக்கேத்த மாதிரி நாங்க உங்களுக்கு கன்சல்டன்சி நாங்க ப்ரொவைட் பண்ண முடியும். ஏன்னா இது வந்து ஜெனரலா ஒரே ரூஃப்ல நம்ம தர முடியாது. அவருக்கு எதுல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அதை நோக்கி என்ன பண்ண முடியுங்கிறத பார்க்கணும். கரெக்ட், கண்டிப்பா. சோ நாராயணன், நீங்க சென்னையில தான் இருக்கீங்க. சோ சென்னை கிண்டியில போனீங்கன்னா அவங்கள நேரடியா தொடர்பு கொண்டீங்கன்னா சரியான ஆலோசனை உங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நன்றி அழைச்சதுக்கு. அடுத்த நேரம் சந்திப்போம். ஹலோ வணக்கம். என்றும் பொலிவு குன்றா புதுகைக்கு இனிய காலை வணக்கம். ரொம்ப ரொம்ப நன்றி வைத்தியநாதன் சார். வணக்கம் வைத்தியநாதன் சார், உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. நாராயணபுரத்துல இருந்து வைத்தியநாதன் பேசுறேம்மா. இப்ப அந்த என்ட்ரன்ஸ்க்கு உள்ள நுழைவதற்கான சில விதிமுறைகள்லாம் சொன்னாங்க. சரி. இப்ப ஓவர்வெல்மிங்கா கேண்டிடேட்ஸ் வந்துட்டாங்கன்னா வாட் இஸ் தி ஃபில்டரிங் பாயிண்ட்? அதுல ஏதாவது என்ட்ரன்ஸ் எக்ஸாம் மாதிரி உண்டா? மார்க் அடிப்படையில் மதிப்பெண்கள் அடிப்படையில் தேர்வு செய்யப்படுகிறார்களா என்பது ஒரு கேள்வி. அப்புறம் நான் அட்வான்ஸ்டு டிப்ளமா கோர்ஸ் போறதுக்கு வந்து யூகேல போய் 6 வாரம் ட்ரைனிங் எடுக்கலாம்னு மேடம் வாஸ் டெல்லிங். ஆமா. இப்ப barring that for the entire course are they arranging any bank finance? Okay. இத கடனுதவிக்கு ஏற்பாடு பண்றாங்களா? இன்னொன்னு if I am right, லெதர் டெக்னாலஜில BE முடிச்சவங்க கிளாஸ் எடுப்பாங்களோன்னு நான் நினைக்கிறேன். இப்ப இங்க படிக்கிற மாணவர்கள் நாளைக்கு இங்கேயே ஆசிரியர்களாக வருவதற்கு என்ன பண்ணணும்? ஓகே. ஏன்னா another set of students-க்கு இவங்க எடுக்கணுங்கிற ஒரு ஆஸ்பிரேஷன் அவங்களுக்கு வரலாம். சரி சரி. ரொம்ப ரொம்ப அழகான கேள்விகள் கேட்டிருக்கீங்க வைத்தியநாதன் சார். உங்களுக்கு எல்லா பதிலும் கிடைக்கும். அந்த மாதிரி நிறைய கணைகள் தொடுத்திருக்காரு. முதல்ல அவர் சொன்னது வந்து எத்தனை பேர் எடுப்பீங்க என்னன்றது. ஒவ்வொரு படிப்புக்கும் 4 வகையான படிப்பு சொல்லியிருக்கேன். ஒவ்வொரு படிப்புக்கும் 40 இருக்கைகள் உள்ளன, 40 சீட்ஸ். இது வந்து ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ் பேசிஸ்ல பண்ணிட்டு இருக்கோம். சோ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் கிடையாது, மதிப்பெண்கள் பேஸ் பண்ணி கிடையாது. இல்ல இல்ல. ஆக்சுவலா வந்து அவங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், அதுதான் மெயின். ஏன்னா ஏதாவது அவங்க வந்து இந்த மதிப்பெண் வாங்கினா இந்த கோர்ஸ் அப்படிங்கிற ஃபார்முலாவை தவிர்க்கணும். அப்படி கிடையாது, நான் 100க்கு 100 வாங்கியிருந்தா கூட எனக்கு ஃபுட்வேர் தான் வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்கள் முதல் ப்ரிஃபரன்ஸ் தர்றோம். அதுதான் மெயின். ஸோ அதை எப்படி பண்றோம்னு சொன்னாக்கா அவங்க அப்ளை பண்றாங்க. 500 rupees இந்த அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த ப்ராஸ்பெக்டஸ் இஸ் 500 rupees. இங்க இதுலயே வந்து அப்ளிகேஷன் எடுத்துக்கலாம். இதுல பிசிக்கல் ஃபார்மேட் இருக்கு, என்னெல்லாம் பண்ணணும் அப்படிங்கிறது இதுல கொடுத்துருக்கோம். பேரண்ட்டும் கேண்டிடேட்டும் சைன் பண்ணக்கூடிய ஒரு ஜாயிண்ட் அண்டர்டேக்கிங் இதுல இருக்கு. முடியாதவங்க நேர்ல வந்து வாங்க முடியாதவங்க இது வந்து எங்களுடைய இணையதள முகவரி கொடுக்கப்பட்டிருக்கு, www.cftichennai.in. அந்த இணையதளத்தின் மூலமாக டவுன்லோட் பண்ணி அந்த அப்ளிகேஷன் ஹார்ட் காப்பி பிரிண்ட் அவுட் ஃபில் அப் பண்ணி அந்த என்க்ளோஷர்ஸ் என்னன்றதை போட்டு 500 rupees டிமாண்ட் டிராஃப்ட் டைரக்டர் CFTI சென்னை அப்படிங்கிற பேர்ல எடுத்து பேபிள் அட் சென்னை அப்படிங்கறத எடுத்து
அனுப்புனா நாங்க வந்து ஆஃபர் லெட்டர் கொடுக்குறோம் அந்த ஸ்க்ரூட்டினைஸ். சோ இதுல ரொம்ப முக்கியமா சொல்ல வேண்டியது என்னன்னா ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட் சர்வ்ட் பேசிஸ். யார் வந்து முதல்ல வந்து அப்ளை பண்றாங்களோ ஆர்வத்தின் அடிப்படையில் மட்டுமே முழுக்க முழுக்க அந்த மாணவரோட ஒரு ஆர்வத்தின் அடிப்படையில் மட்டுமே உங்களுக்கு அட்மிஷன் வழங்கப்படுகிறது. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷமான செய்தி. குறிக்கிடணும்னா என்ன நிறைய பேர் இன்னைக்கு காலையில கூட ஒரு மாணவர் வந்து தொலைபேசியில தொடர்பு கொண்டாங்க. இங்க வந்து ராகிங் இருக்கா அப்படின்னு கேக்குறாரு. ஏன்னா இது வந்து சிட்டி அட்மாஸ்பியர், நான் தர்மபுரியில இருந்து பேசுறேன், எனக்கு ஏற்ற சூழல் இருக்குமா, ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்குமா? ஏன்னா ஸ்கூல் வந்து இந்த மாதிரி ஒரு கல்ச்சர்டு லைஃப் எப்படின்னா ஸ்ட்ரிக்டா இருப்பாங்க. கல்லூரினாலே எல்லாம் எடுத்து நம்ம ரொம்ப ஃப்ரீயா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்க. சோ அப்படியும் இல்லாம இப்படியும் இல்லாம என்ன தேவையோ வாழ்க்கைக்கு அதை நீங்க பெறலாம் அப்படிங்கறத சொல்லியிருக்கோம். அதனால திணிப்புங்கிறது இருக்கக்கூடாது. பேரண்ட்ஸ் இதுதான் படிக்கணும் அப்படிங்கறது இல்லாம அந்த பிள்ளையோட இன்ட்ரெஸ்ட்க்கு விடணும் அப்படிங்கறதுனால தான் இந்த ஒரு வாய்ப்பை கொடுத்திருக்கோம். இன்னும் 2 கேள்வி கேட்டாரு, அது கொஞ்சம் நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னொரு நேயர் இருக்காங்க, அவங்க கேள்வியை தெரிஞ்சுக்கிட்டு சேர்ந்து பதில் சொல்லலாம். ஹலோ, வணக்கம். வணக்கம் ராஜேந்திரன் சார். வணக்கம், உங்க கேள்வி என்ன சொல்லுங்க. அம்மா ஏரோநாட்டிக் இன்ஜினியரிங் படிச்சு முடிச்சிருக்காருமா. சரி, அதுக்கு மேல் படிப்பு எதனா படிக்க முடியுமா, இல்ல எதனா ஜாப் கிடைக்குமா? அதாவது நாங்க பேசுறது வந்து ஃபுட்வேர் இண்டஸ்ட்ரி பத்தி. காலணிகள் பயிற்சி நிறுவனம் மத்திய அரசின் கீழே இயங்குற ஒரு நிறுவனம். சோ இப்பதான் அவங்க சொல்லி முடிச்சாங்க, மாணவருக்கு ஆர்வம் இருந்தால் இந்த துறையில சேர முடியும் அப்படின்னு. சோ நீங்க ஏரோநாட்டிக்கல் படிச்சுட்டு இதுல வரணுமா அப்படின்றது யோசிக்கணும். அவர் கேக்குற கேள்வி கரெக்ட். இப்ப இன்னைக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, நம்ம ஏதாவது ஒரு யூஜி பண்ணிடுறோம், மேல வந்து போறதுக்கு அடுத்த அடி எடுத்து வைக்கணும், ஒரு மாஸ்டர்ஸ் பண்ண வேண்டியிருக்கு. அந்த மாஸ்டர்ஸ் அந்த துறையிலேன்னா அது வளர்ந்த துறையா இருந்தா இந்தியாவிலே பண்ணலாம், இல்லாட்டி அயல் நாட்டுக்கு போக வேண்டியிருக்கும். அதுக்குரிய வேலை வாய்ப்பு எவ்வளோ, இன்னும் எவ்வளவு செலவு பண்றது அப்படிங்கிற நிலைக்கு தான் பெற்றோர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க. அதனால இது வந்து யூஜி வந்து பண்ணியிருக்காரு, ஏரோநாட்டிக்கா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி, அவருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா ஃபுட்வேர்ல சேரலாம்.